ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2272வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமடலை அனுபவித்து வருகிறோம். அதிலே 26வது பகுதி. இந்த 25 பகுதிகளிலே முந்தைய பதிவுகளிலே ராமாவதாரம், நரசிம்ம அவதாரம், வராக அவதாரம், வாமன அவதாரம் முதலியவற்றில் ஈடுபட்ட பரகால நாயகி இனி அடுத்து பெரும்பாலும் எம்பெருமான் உகந்தருளிய திருத்தலங்களிலே அர்ச்சாவதாரங்களிலே ஈடுபடுகிறாள். ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் அர்ச்சை நிலையில் உள்ள பெருமானை கண்டு என் நிலையை நேரில் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறாள் பரகால நாயகி. அதிலே முதல் பகுதி இன்று பாசுர வரிகளை பார்க்கலாம். தாமரை மேல் மின்னிடையாள் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை பொன்னி மணிகொழிக்கும் பூங்குடந்தை போர்விடையை தென்னன் குறுங்குடியில் செம்பவளக் குன்றினை மன்னிய தன்சேரை வள்ளலை மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை கன்னி மதில் சூழ் கணமங்கை கற்பகத்தை மின்னை இருசுடரை வெள்ளறையுள் கல்லறை மேல் பொன்னை மரகதத்தை புட்குழி எம்மேற்றை என்ற முதல் பகுதியிலே சில திவ்ய தேசங்களை சொல்கிறார் பரகால நாயகி. தாமரை மேல் மின்னிடையாள் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை பொன்னி மணிகொழிக்கும் பூங்குடந்தை போர்விடையை தென்னன் குறுங்குடியில் செம்பவளக் குன்றினை மன்னிய தன்சேரை வள்ளலை மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை கன்னி மதில் சூழ் கணமங்கை கற்பகத்தை மின்னை இருசுடரை வெள்ளறையுள் கல்லறை மேல் பொன்னை வெள்ளறையுள் கல்லறை மேல் பொன்னை மரகதத்தை புட்குழியம் போரேற்றை. தாமரை மேல் மின் இடையாள் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை பொன்னி மணிகொழிக்கும் பூங்குடந்தை போர்விடையை தென்னன் குறுங்குடியுள் செம்பவளக் குன்றினை மன்னிய தன் சேரை வள்ளலை மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை எவ்வுள் பெருமலையை கன்னி மதில் சூழ் கணமங்கை கற்பகத்தை மின்னை இழுசுடரை வெள்ளறையுள் கல்லறை மேல் பொன்னை மரகதத்தை புட்குழியம் போரேற்றை என்று இந்த திவ்ய தேசங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமான்களை சொல்லுகிறாள் பரகால நாயகி. பதவுரை பார்க்கலாமா? தாமரை மேல் மின்னிலையால் நாயகனை, தாமரை பூவில் பிறந்தவளும் மின்னலை போல நுடக்கத்தை உடைய இடையை உடையவளுமாகிய பெரிய பிராட்டியாருக்கு நாயகனாய் விண்ணகருள் பொன்மலையை திருவிண்ணகரிலே பொன்மலை போல் விளங்குபவனாய் பொன்னி மணிகொழிக்கும் பூங்குடந்தை போர்விடையை காவிரி ஆறு ரத்தினங்களை கரையிலே கொண்டு வந்து சேர்க்கும் அழகிய திருக்குடந்தையில் எழுந்தருளியிருக்கும் போரிடும் காளை போன்ற பெருமிதம் உடையவனை தென்னன் குறுங்குடியுள் செம்பவளக் குன்றினை தெற்கு திசையில் உள்ள அழகிய திருக்குறுங்குடியில் சிவந்த பவள மலை போல் விளங்குபவனை மன்னிய தன் சேரை வள்ளலை என்றும் நிலை பெற்ற திருச்சேரையில் பொருந்தியிருக்கின்ற வள்ளலாய் மாமலர் மேல் அன்னம் துயிலும் பெரிய தாமரை மலர்களின் மீது அன்னங்கள் உறங்கக்கூடிய அணிநீர் வயலாளி அழகிய நீர்வளம் பொருந்திய வயல்களையுடைய திருவாலி என்னும் திருப்பதியில் உகந்தருளி இருக்கும் என்னுடைய இன்னமுதை எனக்கு இனிய அமுதம் போன்று காட்சி வழங்குபவனாய் எவ்வுள் பெருமலையை திரு எவ்வுள்ளோரிலே பெரிய மலை சாய்ந்தது போல் சாய்ந்தருளுபவனை கன்னி மதில் சூழ் நிலைபேருடைய மதில்களால் சூழப்பட்ட கணமங்கை கற்பகத்தை திருக்கண்ணமங்கையிலே கற்பக மரம் போல் உகந்தருளி இருப்பவனாய் மின்னலை போன்று விளங்குகின்ற பெரிய பிராட்டியாரை உடையவனாய் இருசுடரை
சூரிய சந்திரர் போல் திருவாளி திருச்சக்கரங்களை உடையவராய் வெள்ளறையுள் திருவெள்ளறை என்ற திருப்பதியில் கல் அறை மேல் பொன்னை கருங்கல்லால் ஆகிய சன்னதியில் பொன் போல விளங்குபவனாய் மரகதம் போன்ற களைப்பை போக்கும் வடிவை உடையவனாய் புட்குழியம் போரேற்றை திருப்புட்குழியில் எழுந்தருளியிருக்கும் எங்கள் போரிடும் காளை போன்றவனாய் என்னால் விரும்பப்படுபவன் அவன் என்று சொல்கிறாள் பரகால நாயகி. தாமரை மேல் வசிக்கின்ற மின்னல் போலும் இடையுடைய பெரிய பிராட்டியாரின் நாயகன் திருவிண்ணகரில் பொன்மலை போல் உறைந்திருப்பவன் காவிரி ஆறு பொன்னை கொழிப்பதால் அழகுமிக்க திருக்குடந்தையில் சயனித்துள்ள போர் வீரன் தென்னாட்டில் அழகிய திருக்குறுங்குடியில் சிறந்த பவளமலை மேல் எழுந்தருளியிருப்பவன் குளிர்ந்த திருச்சேரையில் எழுந்தருளியுள்ள வள்ளல் தாமரை மலர்களின் மேல் அன்னங்கள் துயிலும் வளமுடைய நீர்நிலையுடைய திருவாலியிலே எழுந்தருளி இருப்பவனாய் எனக்கு இனியனானவன் திருயவுள்ளிலே பெரிய மலை போல் சாய்ந்திருப்பவன் திண்ணிய மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணமங்கையில் கற்பகம் போன்ற வள்ளலாய் தன்னையும் காட்டித்தரும் பத்தர் ஆவி மின்னலை போலும் சந்திர சூரியர் போலும் ஒளிவுடையவனாய் திருவள்ளரை மலையில் எழுந்தருளியிருப்பவனாய் எவராலும் விளங்கப்படுபவன் மரகதம் போல் நிறமுடையவனாய் திருப்புட்குழியில் உறையும் போர்வேந்தன் அவன் என்று சொல்லுகிறார் பரகால் நாய். இனி இந்த பாசுர பகுதிக்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வியாக்கியானங்களுக்கான புத்தூரார் திவ்ய பிரபந்த சார விவரணம். பெரியவாச்சான் பிள்ளை முன்னுரை இந்த பகுதிக்கு. எம்பெருமான் தான் சிறந்த பண்பாளனாக நடித்து கொண்டு நிற்கின்ற இடங்களெல்லாம் சென்று எம்பெருமானை குணவான் என்று அவனை உள்ளபடி அறியாமல் நம்பியிருக்கிறீர்கள். உண்மையில் எம்பெருமானிடம் நற்பண்புகள் இல்லை என்று பறைசாற்றப் போவதாக பரகால நாயகி குறிப்பிடுகிறாள். அப்போது அந்த இடங்கள் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருக்கிற இடங்களெல்லாம் குறிப்பிட்டு அங்கு சென்று மடல் ஏறுவதாக அவன் எம்பெருமானிடம் நற்பண்புகள் இல்லை என்று பறைசாற்றப் போவதாக குறிப்பிடுகிறாள். தாமரை மேல் மின்னிடையாள் நாயகனை எம்பெருமான் இப்படி அவதாரங்கள் எடுப்பதற்கு காரணம் பிராட்டியின் தொடர்பு. அதாவது அடியார்களுக்காக எம்பெருமான் தன் திரு அவதாரங்களில் இப்படிப்பட்ட செயல்களை செய்வதற்கு காரணம் அவன் திருமகள் கேள்வனாயிருக்கும் காரணமே ஆகும். மின்னிடையாள் நாயகனை தன் காதலி என் முகத்தோடு தன்னை வரவேற்க அதனால் பெருமதிப்பு உடையவன் ஆனவனை எம்பெருமானை பெரிய பிராட்டியார் இனிய முகத்தோடு வரவேற்க அதனால் பெருமதிப்பு உடையவன் எம்பெருமான் என்று குறிப்பிடுகிறாள். மின்னிடையாள் நாயகனை விண்ணகருள் பொன்மலையை திருவிண்ணகரிலே பிராட்டியோடு தான் நிகழ்த்தும் கலவி தன் திருமேனியில் ஒளியினை செய்யும்படி நிற்கின்ற அவனை திருவிண்ணகரிலே பிராட்டியோடு தான் நிகழ்த்தும் கலவி தன் திருமேனியில் ஒளியினை செய்யும்படி நிற்கின்ற அவனை விண்ணகருள் பொன்மலையை பிராட்டியின் தொடர்பால் தன்னிடம் ஏற்பட்ட ஒளி முழுவதும் வடிவிலே புலப்படும்படி திருவிண்ணகரிலே வந்து பேரொளியோடு நிற்கின்றவனை பொன்னி மணிகொழிக்கும் பூங்குடந்தை காவிரி ஆறு மிக்க விலையுடைய ரத்தினங்களை கொழித்து கொண்டு வந்து கரையில் சேர்க்கும் அழகிய திருக்குடந்தை திருத்தலத்திலே பல அவதாரங்களை செய்து பகைவர்களை அழித்து அந்த அயற்சி தீர இளைப்பாறுவதற்காக திருக்குடந்தையில் சாய்ந்த திருக்கோலத்தவனாய் உள்ளவனை போர் விடையை பகைவரை அளித்த பெருமிதமெல்லாம் புலப்படும்படி அடியார் வழிபடும் படியாக அருகிலே வந்து இருக்கிறவனை தென்னன் குறுங்குடியில் செம்பவளக்குன்றினை இன்றியமையாமல் மடலெடுத்தாவது தன்னை பெற வேண்டும்படி இனிய வடிவோடு கூட பாண்டிய மன்னனுக்கு உடைமையான திருக்குறுங்குடியிலே வந்து நின்றருளியவனை அடியார்கள்தாம் எம்பெருமான் திருமேனியை காண்பதற்கு வைத்த கண்களை திருப்பி வேற்று பொருள்களில் செலுத்த முடியாதபடி அழகனாய் காட்சி வழங்குகின்றவனை மன்னிய தன் சேரை
வள்ளலை. திருச்சேரையிலே நிலையாக எழுந்தருளியிருக்கும் மிக்க வள்ளன்மை உடையவனை, பகையுள்ளம் கொண்டுள்ளவர்கள் நடுவே இருந்து தன் அடியார்களுக்கு தன் திருமேனியை அனுபவிக்க கொடுத்து கொண்டிருக்கும் வள்ளன்மை உடைய எம்பெருமானை, மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை, ஊடல் முதலியவற்றுள் ஒன்றும் ஏற்படாமல் மென்மை, குளிர்ச்சி, மனம், அழகு முதலிய யாவும் பொருந்தி இன்பம் நுகர்வதற்கு ஏற்ற படுக்கையாக அமைந்த தாமரை மலர்களிலே அன்னங்கள் உறங்குமிடமாய் இப்பரகால நாயகியின் பிறந்த இடமும் வயலாளி மணவாளனாகிய எம்பெருமானை மணந்ததால் புக்க இடமுமாகி மேல்வாரமும் குடிவாரமும் ஆகிய 2 வகை வாரமும் தனக்கே உரியனவாக இருக்கும் இத்தலத்தில் அவளுக்கு இன்பம் தரும் அமுதமாக இருப்பவனை, மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை, எவ்வுள் பெருமலையை, திரு எவ்வுள்ளிலே தன்னுடைய இனிமையை ஒருவரும் நுகர முடியாதபடி இன்ப மிகுதியை கொண்டு கண்வளர்ந்து அருளியவனை, எவ்வுள் பெருமலையை, கன்னிமதில் சூழ் கணமங்கை கற்பகத்தை, என்றும் அழியாத மதில்களால் சூழப்பட்ட காவலையுடைய திருக்கண்ணமங்கையிலே எனக்கே தன்னை தந்த கற்பகமாய் இருக்கின்றவனை, திருக்கண்ணமங்கையிலே எழுந்தருளி நிற்கின்ற பெருவள்ளலை, கண்கள் ஆரவும் என்று பெரிய திருமொழியிலே இவரே சொன்னபடி தன்னை கண்கள் நிறைவு பெறும்படி கண்டு அனுபவிக்கலாம்படி தன்னை முழுவதுமாக அடியார்களுக்கு வழங்கி கொண்டு நிற்கின்றவனை, கன்னிமதில் சூழ் கணமங்கை கற்பகத்தை. அங்கு நிற்கின்ற தன்மை எப்படிப்பட்டது என்றால், மின்னை இரு சுடரை பெரிய பிராட்டியாரோடும், மின்னல் போன்ற பெரிய பிராட்டியாரோடும் 2 பக்கமும் சேர்ந்த சுதர்சன பாஞ்சசன்னிய ஆழ்வார்களோடும் அல்லவா நிற்கிறான். அவை 2ம் சங்கும் சக்கரமும் இரு சுடர் போல தன் கைகளிலே ஏந்தி நிற்கின்றான் அல்லவா. மின்னை இரு சுடரை வெள்ளறையுள் கல்லறை மேல் பொன்னை, திருக்கண்ணபுரத்திலே எம்பெருமான் திருவழகுக்கு தம் உள்ளத்தை பறிகொடுத்த அடியவர்கள் மற்ற இப்பக்கத்தில் உள்ளவர்களும் எம்பெருமானிடம் ஈடுபட வேண்டும் என்ற கருத்தால் எம்பெருமானை இங்கே கொண்டு வந்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் போலும். எம்பெருமான் திருவெள்ளறை என்ற திருத்தலத்தில் கற்களால் ஆகிய அறையினுள்ளே பாதுகாப்பாக இருக்கும் மிக மேம்பட்டவனாய் உள்ளான். கல் அறை, மாணிக்க கற்களால் ஆன அறை, திருக்கோவிலின் தென்புறத்து அரங்கமும் வடபுறத்து அறையுமாக அமைந்திருக்கின்றன. சிறந்த பொன்னையும் மணிகளையும் கொண்டு மணிமாலை தொடுப்பவர்களைப் போல திருத்தலங்களை ஒன்று சேர்த்து குறிப்பிடுகிறாள் பரகால நாயகி. மரகதத்தை புட்குளியம் போரேற்றை, திருவள்ளறையில் நிற்கிறபடியே களைப்பினை போக்கும் வடிவத்துடன் திருப்புட்குழியிலே காட்சி வழங்கி பரகால நாயகியாகிய என்னை தன்னிடம் தோற்கும்படி செய்த பெருமிதத்தோடு நிற்பவனை, அங்கெல்லாம் சென்று இந்த அர்ச்சாவதார எம்பெருமான்கள் நீங்கள் நினைப்பது போல் நல்ல பண்புகள் உடையவன் அல்லன், எனக்கு எவ்வளவு கொடுமை செய்திருக்கிறான் பாருங்கள், என்னுடைய உடலை பாருங்கள், உடல் நிலையை பாருங்கள் என்று சொல்லி அவன் புகழை சிதைப்பேன் என்று பரகால நாயகி சொல்லுகிறாள். அற்புதமான இந்த பாசுர பகுதி. அந்த அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுர பகுதியை அன்வைக்கலாம். தாமரை மேல் மின்னிடையாள் நாயகனை, விண்ணகருள் பொன்மலையை, பொன்னி மணிகொழு கொளிக்கும் பூங்குடந்தை போர்விடையை, தென்னன் குறுங்குடியில் செம்பவள குன்றினை, மன்னிய தன் சேரை வள்ளலை, மாமலர் மேல் அன்னம் துயிலும் அணிநீர் வயலாளி என்னுடைய இன்னமுதை, எவ்வுள் பெருமலையை, கன்னி மதில் சூழ் கணமங்கை கற்பகத்தை, மின்னை இரு சுடரை வெள்ளறையுள் கல்லறை மேல் பொன்னை, மரகதத்தை புட்குளியம் போரேற்றை என்று எம்பெருமானுடைய திவ்ய தேசங்களிலே அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை சொல்லி அந்த திவ்ய தேச எம்பெருமான்களை நான் பார்த்து நேரில் பார்த்து என் நிலையை அறிவிப்பேன் என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுர பகுதி. அற்புதமான பாசுர பகுதி. மேலும் பல
திவ்ய தேசங்களை அடுத்த பகுதியிலே சொல்லப் போகிறாள். அதை அனுபவிப்போம் அடுத்த பதிவிலே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம், திருநறையூர் நம்பி திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் பரகால நாயகி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி, பரமகாருணிகர், அபயப்பிரதராசர், ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.